இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுரக்காய் பருப்பு குழம்பு செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நல்ல சுரக்காவாக எடுத்து அதனுடைய மேல் தோள்களை சீவி எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பு, நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு, வத்தல், உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காயப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சுரக்காவையும் துவரம்பருப்பு இது கூட போட்டுக்கிடலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இறக்கினா சுவையான பருப்பு சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இதில் அதிகமான மசாலா பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது நல்ல மருத்துவ குணம் உடையது. கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுரக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குழம்பை தோசை கூட வச்சு சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.